ஹாய், வணக்கங்க எல்லாத்துக்கும். நாங்கள் இது மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் குன்னத்தூர் தொரவுலூருங்க. வீரமாத்தியம்மன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் காட்டனில் வீடு கட்டி வச்சுருக்குங்க. முதலே வீடு கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் லோன் இல்லாமல் கட்டிகிட்டு இருக்குங்க. இதுதாங்க நம்ம வீடு. ஒரே நிமிஷங்க பாருங்க, இதுதான் நம்ம வீடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா சைட் கார்டு ரோடுங்க. இதெல்லாம் இதுலேருந்து இது ரோடுங்க. இதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து தலைவர்ன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. இங்கே இந்த இடத்துல நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் செடி இங்கே பாருங்கள், இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துலேருந்து எல்லாம் ரோட்டில் தான் இருக்குங்க. இதெல்லாமே இந்த செடி ஆகாத செடி கூட ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இது பாருங்கள், எல்லா செடியும் இந்த ரோட்டு மேலே தான் இருக்குது. ஆகாத செடி எல்லாமே இங்கே இந்த இடத்துல மொத்தமே ரோட்டு மேலே இருக்குது. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10-15 வீடு இருக்குங்க. அந்த பக்கத்தில் வீடு இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரம் ஒரு 7 மரம் வச்சுருந்தோங்க. எதுக்குன்னு தெரியலிங்க. இவர் இந்த சைட் காட்டிலேருந்து இந்த போகிறதுக்கு இந்த காட்டில் ஒரு தடம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 7 முருங்கை மரத்தை ஆள் இல்லாதப்போ நாங்கள் மல்லிக்கடை வச்சுருக்கோங்க. மல்லிக்கடையில் இருக்கிறப்போ இந்த சம்பத்துன்ற தலைவர் இந்த 7 மரத்தை பார்த்திங்கன்னா மண்ணோடு மண்ணாக எடுத்து ஜேசிபி வர வச்சு, இங்கே பாருங்கள் நம்ம வீடு தாங்க இது. ஜேசிபி வர வச்சு மொத்தத்தையும் இங்கே பாருங்கள், இவர் இடமா இது பின்னாடி அவர் இடங்க. பாருங்கள், வீட்டை ஒட்டி குழியை தோண்டி இங்கே பாருங்கள் அராஜகமாக பண்ணி இது மாதிரி வந்து கேட்குறதுக்கே இது இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், 7 மரங்க காய் காய்ச்சி ஏகப்பட்ட காய் காய்ச்சுதுங்க. இங்கே பாருங்கள் முருங்கை மரத்தை வெட்டி அப்படியே ஜேசிபி போகிற வச்சு நைட்டாக காயே கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், 7 மரம் அத்தனை மரத்தை 7 மரத்தை ஒட்டுக்காக வச்சுருந்தா விதையை போட்டு தண்ணி ஊற்றி வெட்டிச்சுருந்தா மொத்தத்தையும் பிடுங்கி போட்டாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காயோடு கிடக்குங்க செடி. அப்படியே வயிறு எரிஞ்சு போகுதுங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அசல் சுத்தமாக இது கிடையாதுங்க. கவர்மெண்ட் என்ன ஆட்சி நடத்துதுன்னு தெரியலிங்க. இதெல்லாம் ஒரு நியாயமாக பண்ணோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் முருங்காயெல்லாம் பாருங்கள். அப்போது இங்கே இருக்கிற மரம்லாம் என்ன ஆச்சுங்க? ரோட்டு மேலே இருக்கிற மரம் இதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா? சரி, எங்கள் மரத்து மேலே ரோட்டு மேலே இருக்குதுன்னா இப்போ இது இருக்கிற மரம்லாம் ரோட்டு மேலே தானே இருக்குங்க. இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இந்த மரம் இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரோட்டு மேலே தானுங்க இருக்குங்க. இதெல்லாமே ரோட்டு மேலே தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குது. இந்த செடி ரோட்டு மேலே இருக்குது, இது ரோட்டு மேலே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எல்லாம் ரோட்டு மேலே இருக்குது. எல்லாத்தையும் எடுக்கணும் இல்லைங்களா? அவரு போகிற தடத்துக்கு மட்டும் இதாக இருக்குதுன்றப்போ எல்லாத்தையும் எடுக்கணுங்க. எல்லாத்தையும் எடுக்காமல் நம்ம மரத்தை மட்டும் எடுத்து போட்டு இன்னும் ஆட்சி நடக்குதுன்னு தெரியலிங்க. இதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்து அவரை வந்து எதுக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னு ஒரு பதில் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. தேங்க்ஸுங்க, நன்றி. பப்ளிக் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.